வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, விரத டைமில் செய்கிற கதம்ப குழம்பு. நான் 7 காய் போட்டு செஞ்சுருக்கேன். அதோட 2 காயும் சேர்த்து செஞ்சுருக்கேன். அது என்ன காய்ங்கிறது நெக்ஸ்ட்டு போக போக உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விரத டைமில் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி குழம்புகள் தான் பாரம்பரியமாக செஞ்சு சாப்பிடுவாங்க மக்கள். அப்போ தான் நம்ம சத்து கூடும் உடம்புல. நான் இப்போ சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் போட்டு செய்யும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்பூசணி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பிறகு நான் என்ன காய் போட்டிருக்கேன்ட்டு நெக்ஸ்ட்டு போக போக பார்க்கலாம். ஒரே டைமில் நான் எல்லா காயும் போடலை, 1 பை 1ஆக தான் போடுறேன். ஏன்னா ஒரு சில காய்கள் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போ வந்து கத்திரிக்காயை தவிர்த்து இந்த முள்ளங்கி, பூசணி, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கி இப்போ செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 4 காய் தான் நாம் சேர்த்திருக்கோம். அதாவது கத்திரிக்காய் இது இன்னும் சேர்த்தலை. கத்திரிக்காய் சேர்த்தும்போது இன்னும் ஒரு 5 காய் வரப்போகுது. அதாவது 4 காய் கத்திரிக்காயோடு சேர்த்து 5 காய் வரப்போகுது. இப்போ வந்து நான் நெல்லிக்காயை சேர்த்திருக்கேன். இதை தான் சொன்னேங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸுன்னு சொல்லிட்டு 2 நெல்லிக்காய் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. விரத டைப்பில் நம்ம சத்துக்கள் குறையும் போது இது நமக்கு நல்ல ஒரு சக்தியும் கொடுக்கும். சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நான் கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அது நீங்கள் போட்டு செய்யுங்க. குழம்பு பொடி இருந்தால் குழம்பு பொடி போடுங்க. இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நெல்லிக்காய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இதோடு சேர்த்து நான் வேக வச்சிட்டேன். இப்போ இது வேகட்டும், அதன் பிறகு பார்க்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். இப்போ பருப்பு பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வெந்து மலர்ந்து இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது வந்து வாழைக்காய் ஒரு 7-8 பீஸு, அதாவது சர்க்கரை பூசணி வந்து ஒரு சிறிதளவு ஒரு 5-6 பீஸும், பிறகு கத்திரிக்காயும் சேர்த்திருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தாமல் நமக்கு இந்த மாதிரி சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கத்திரிக்காயும் இப்போ தான் சேர்த்திருக்கேன். அந்த காய் வெந்துட்ட பிறகு தான் இந்த காயை சேர்த்துனேன். இப்போ புளி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது தாங்க இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். இது சேலத்தில் இது பழமாக போட்டு கொடுப்பாங்க நமக்கு. இப்போ என்கிட்ட பழம் கிடையாது. அதனால் இதை வந்து இது இலந்த பழம், அதாவது இலந்த வடை, அந்த இலந்த வடையை நான் இதில் சேர்த்திட்டேன். இலந்த வடை, அதாவது பழம் போலவே ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து உடலுக்கு அவ்வளவு நல்லதுங்க. நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த இலந்த பழத்தில். நான் இலந்த வடையை இதில் சேர்த்திட்டேன். இது இனிப்பும் நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போது கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். கடைசியாக நம்ம கொஞ்சம் அந்த என்னது கட்டி பெருங்காயமும் அதில் நான் சேர்த்திட்டேங்க. அது உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ நான் தேங்காய் துருவி இதில் சேர்த்திட்டேன். தேங்காய் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதன் பிறகு குழம்புல சேர்த்தியாச்சுங்க. அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. பூஜை செய்யும் போதோ இல்லை எதுக்கு வேணாலும் விரதம் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.